பித்தம் தலைக்கு ஏறினா தலைவலி வரும்னு சொன்னேன். வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க வாந்தி எடுக்கலாம். வமன கிரியான்னு அதுக்கு பேரு. ம். வமன கிரியா. ஓகே. ஒரு 2 லிட்டர் வெது தண்ணியில கொஞ்சூண்டு உப்பு போட்டு கடகடன்னு குடிச்சாலே ஒமட்டிட்டு வந்துரும். ம். அதாவது ஒரே கல்ப்ல ஓகே. கடகடன்னு எம்டி ஸ்டொமக்ல குடிச்சாவே வயித்துல இருக்க பித்தம் வந்துரும். ம். அது நீங்க எந்த சிகிச்சை பண்றதை விட இதான் பெஸ்ட். சேஃப். ஆ. இதனால ஒண்ணும் ஆகாது. அப்படி இல்ல அவங்க ஸ்டாமினாவா இருக்காங்கன்னா இதை வீட்ல பண்ணலாம். பித்தம் இது ஒண்ணுதான் ரெமெடி. ஓகே. இது வந்து கிரானிக் ஹெட்டேக்கு. ம். சிம்பிள் ஹெட்டேக்னா வார்ம் வாட்டர் குடிக்கிறது, ம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவி பிடிக்கிறது. ஓகே. இன்னைக்கு அரோமா ஆயில்ஸ் நிறைய அரோமா ஆயில் இருக்கு. ம். லாவெண்டர், லாங், ஜுனிஃபர் பெரி இந்த மாதிரி அரோமா ஆயில்ஸை வந்து ஃபேஷியல் ஸ்டீமர் மெஷின்ல போட்டு ஸ்டீம் எடுத்து பார்க்கலாம். ஆ, இல்ல ஓகே. வாந்தி எடுத்து பார்க்கலாம். சுடுதண்ணி 3/4 பக்கெட் சுடுதண்ணியில கல்லுப்பு போட்டு 20 நிமிஷம் காலை வச்சு பார்க்கலாம். ம். ஒரு நாள் ஃபுல்லா பட்னி கிடக்கலாம். உலகத்திலே பெஸ்ட் என்னன்னா ஒரு நோயை அணுகிறதுக்கு தலைவலிக்கு லிக்விட் ஃபாஸ்டிங். ஓகே. ஏன்னா அது தண்ணி என்ன மட்டுமே குடிச்சிட்டு எடுத்தோன்னு தண்ணி மட்டும் குடிச்சா எல்லாரும் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. நம்ம ஜூஸ், சூப். ஓகே. சோ லிக்விட் ஐட்டம்ஸ். லிக்விட் ஃபாஸ்டிங். ஓகே. வாட்டர் ஃபாஸ்டிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லிக்விட் ஃபாஸ்டிங். லிக்விட் ஃபாஸ்டிங்னா நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்றேன்.